சொட்டு மருந்து போடணும். கொஞ்சம் கண்ண காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மனுஷன் சொட்டு மருந்து போட கண்ண காட்டு அப்படின்னா மொத்த கண்ணையும் வெளியே காட்டி புட்டான். அக்காவோட ஆட்டத்துக்கு இந்த பையனும் அடிமையா இருப்பானோ? இந்த ஆட்டு ஆட்டுறான். இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா மறக்காம முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலான்னு சோத்துல குழிய தோண்டி குழியில ஊத்துப்பா குழம்ப அப்படின்னு சொல்ல, குழம்பு ஊத்துறவன் பொசுக்குன்னு இப்படி பண்ணிவிட்டான். அந்த மனுஷன் என்னடா பாவம் பண்ணான்? அடை, காசு இல்லைன்னு என்னால ஐபோன் வாங்க முடியாதுன்னா சொல்றீங்க, இருக்கிற போனே ஐபோனா மாத்துறேன் அப்படின்னு பைபிள்ல பண்ணதை பாருங்க. பையனுக்கு ஆப்பிள் போன் மேல அம்புட்டு பிரியம் போல இருக்கு. தம்பி கவலைப்படாத, அடுத்த வருஷமாவது ஐபோன் எடுத்துருவேன். என்னடா இது புதுசா இருக்கு? அட பாவிகளா, தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தவன என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்பெல்லாம் உள்ளூர்ல யாருமே சரி கிடையாது. அதனால வெளிநாட்டுக்காரன் மேலதான் சாமி ஏறுது போல இருக்கு. மனுஷன் என்ன சரக்க வாங்கி அடிச்சிருப்பானே தெரியலையே, இந்த ஆட்டம் ஆட்டுது. அட பாவி மனுஷா, சேட்டு ஃபேமிலி அங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கு, அதை பார்த்து நீ ஏடா இந்த ஆட்டம் போடுற? ஓஹோ, அந்த குத்தாட்டத்துக்கு இந்த பாம்பாட்டமா? இப்ப புரியுது. பல்லு போன வயசுலயும் பாட்டி KFC சிக்கனை வெளுத்து வாங்குது. பாட்டி, உன் வயசுல நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. KFC சிக்கனை வெளுத்து வாங்கும் பாட்டிக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, அந்த மனுஷன் ஏதோ செல்ஃபி விளாக் எடுக்காரு போல அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காப்ல. ஆனா பேக் கேமராவை ஆன் பண்ண தெரியாம போச்சு. அண்ணே, நீ ஆன் பண்றதுக்குள்ள ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும். இந்த மனுஷனுக்கு சரக்கு அடிக்க கூட நேரம் இல்லை. அதனால தக்காளி ஒரே கல்பில் அடிச்சுட்டான். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அக்காவோட வாலிபால். லெஃப்ட் ரைட்டுன்னு வெளுத்து வாங்கும்போது என்ன ஒரு கண்குள்ளாக ஆச்சு. ஆனா ஃபைனல் டச் இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. தண்ணி அடிச்சுட்டு வந்தது இவனா இல்ல இவனா? ரெண்டு பேரும் மாடுலேஷனுமே ஒரே மாதிரி இருக்கு. அட சண்டால பையல, நீ குடிச்சது இல்லாம அந்த நாய்க்குட்டிக்கு வேற ஊத்தி கொடுத்துருக்கிய. யோ, என்ன சரக்கையா வாங்கி கொடுத்த? இப்படி தலை சுத்துது. சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு ஓனர் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறானே. நாய் ஒண்ணுக்கு இருக்கதான் செய்யும், அதுக்குன்னு இப்படியா? இது பண்றத பார்த்தா ஒண்ணுக்கு அடிக்கிறதுலே 1 டிகிரி முடிச்சிருக்கும் போலயே. நீ ஒரு ஆர்டிஸ்ட். இது என்ன படுத்துக்கிட்டே மூத்திரம் பெய்யுது? அட பாவி, 5 நிமிஷத்துல 500 ரூபாய்க்கு செலவு வச்சுட்ட. அட பாவி, இப்படி 1/2 மணி நேரம் நின்னது ஆயிருக்கதானா? ஒருவேளை போதி தர்மர் பூனையா இருக்குமோ?
நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் கடவுள் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவார்ல. அதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். ஒரு வழியா பூனை எலியை பிடிச்சிட்டு, ஆனால் கடைசியில் அந்த கோழிக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு.